நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் பன் தோசை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை லஞ்சுக்கோ நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. சட்டுன்னு ஒரு 1/4 மணி நேரத்தில் இது எப்படி செய்யலான்னு வாங்க நம்ம பார்க்கலாம். வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பன் தோசை பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான பன் தோசை, சும்மா டேஸ்ட்டான பன் தோசை பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இன்றைக்கி ரவையில் தான் பண்ண போகிறோம். ரவை வந்து மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு, சாதாரண ரவை தான், பாக்கெட் ரவை, வறுக்காத ரவை. மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு, வெயிட்டில் வந்து 200 கிராம். இப்போ நம்ம இந்த பவுலில், மிக்சிங் பவுலில் அந்த ரவையை சேர்த்துட்டு அதோட ஒரே 1 கப்பு தயிர், நல்லா ரொம்ப புளிக்காத தயிர், 1 கப்பு மெஷர்மெண்ட்டில் நமக்கு இது 200 கிராம். பாக்கெட் தயிர்னா 200 கிராமு, மெஷர்மெண்ட்டில் 1 கப் தயிர் அதை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதோட ஒரு 1/2 கப்பு தண்ணி, சாதாரண தண்ணி ஒரு 1/2 கப்பு. இப்போ நம்ம ரவை, தண்ணி, தயிர் 3ஐயும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. நமக்கு இது சரியான அளவில் இருக்கும். இப்போ நல்லா கலந்தாச்சு. நல்லா இந்த அளவு கலந்துட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறி வரட்டும். அது ஒரு வாரமாக அப்படியே மூடி போட்டு ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம பன் தோசைக்கு ஒரு சூப்பரான ஒரு கார சட்னி பார்க்க போகிறோம். அதுக்கு பேன் வந்து அடுப்பில் வச்சுட்டு இப்போ நமக்கு சட்டி சூடாகிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் எண்ணெய் ஒரே 1 டேபிள் ஸ்பூனு நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்க்குறோம். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகி வரட்டும். நமக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானோடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூனு நம்ம குழம்பு கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூனு உளுந்த பருப்பு, இதை நம்ம எண்ணெயில் சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த 2 பருப்பையும் நல்லா வறுத்துடணும். எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணிடணும். இந்த சட்னிக்கு இந்த கடலை பருப்பு, இந்த உளுந்தம் பருப்பு போட்டு பண்ணும்போது இந்த கார சட்னி செம்மையாக இருக்கும். அதுவும் இந்த பன் தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் பன் தோசை செய்யும்போது இந்த கார சட்னி சேர்ந்தே செஞ்சுருங்க. இது கார சட்னி இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் இட்லி, தோசை வேறு எதுக்குனாலும் பயன்படுத்திக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டான ஒரு கார சட்னி. நல்லா இந்த மாதிரி பொரிஞ்ச உடனே, எண்ணெயில் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரே 1 டேபிள் ஸ்பூனு நிலக்கடலை பருப்பு, இது ஏற்கனவே வறுத்தது, தொலியை நீக்கி வச்சுருக்கோம், அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். லேசாக அதை மட்டும் லேசாக ஒரு பெரட்டு, ஏற்கனவே அது வறுத்தது தான், அந்த எண்ணெயில் போட்டு ஒரே ஒரு பெரட்டி முடிச்சுட்டு இங்கே நம்ம ஒரே 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கோம். நம்ம வந்து சும்மா ரஃப்பாக தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். வந்து பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகிடணும். அதுக்கப்புறம் தான் மற்ற பொருளெல்லாம் சேர்க்கணும். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா 2 பெரட்டி விடுங்க. 1 கொத்து கருவேப்பிலை, அதையும் உருவிட்டு உள்ளே போட்டுருங்க. கொஞ்சமாக இந்த அளவுக்கு மல்லித்தலை, அதை அப்படியே 1 2மா பிச்சுட்டு உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து, நல்லா பழுத்த தக்காளியை அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். 3 பல் பூண்டு அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ இந்த இடத்துல சின்னதாக இஞ்சி துண்டு சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு ஒரு 7 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். 7 காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ வதக்கி கொடுக்குற பக்குவம் பார்த்திங்கன்னா, நம்ம அந்த தக்காளி வந்து லேசாக தொளி கலந்து வந்தால் போதும். அந்த அளவுக்கு நமக்கு வதக்கினா போதும். இப்போ நல்லா தக்காளி நமக்கு வதங்கி வந்துருச்சு. நல்லா ஒரு 5 நிமிஷம் சூப்பராக வதங்கி வந்துருச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொளி நல்லா கலந்துடும் நமக்கு. இப்போ நமக்கு இந்த அளவுக்கு வதக்கினாலே போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ நமக்கு கார சட்னி நல்லா வதக்கி ஆற வச்சுருந்தோம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு தகுந்தாப்புல ஒரு மிக்ஸி ஜார், பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ நமக்கு இந்த சட்னிக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் தூள் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கொஞ்சம் லிக்விடாக அரைச்சிடலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம சூப்பராக சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நமக்கு நல்ல சூப்பரான ஒரு கார சட்னி நல்லா கெட்டியாக தயாராகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கலந்துக்கிடலாம். இப்போ நமக்கு நல்லா ஊறிடுச்சு. 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஊறி வந்த ரவையை எடுத்து இப்போ நம்ம ஒரு பெரிய மிக்ஸி ஜாரை எடுத்து, இதை அரைக்கக்கூடிய அளவில் பெரிய மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு நம்ம இங்கே ஊற வச்சுருக்கக்கூடிய எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம் ரவையை. இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடணும். நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம எப்படி ஊற வச்சுருந்தோமோ அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு இப்போ நம்ம அதே பவுலில் சேர்த்துக்கலாம். எல்லா மாவையும் வலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க.
இப்போ நம்ம பன் தோசைக்கு மாவு அரைச்சி பவுலில் வச்சாச்சு. இப்போ அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு தாளிப்பு ஒன்று போடணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு சூடாகட்டும். சூடான உடனே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு அரை டீஸ்பூனு கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். உளுந்து ஒரு அரை டீஸ்பூனு. நல்லா இப்போ கடுகு நமக்கு வெடித்து வந்துக்கிட்டு இருக்கு. உளுந்து நல்லா அதில் பொரியட்டும். சீரகம் ஒரு அரை டீஸ்பூன். இப்போ நம்ம ஒரு தடவை இந்த எண்ணெயிலே நல்லா பொரிச்சிடலாம். ஸோ அந்த ஜீரகம் வாசனை ஜம்முன்னு வருது. இந்த அளவுக்கு நல்லா பொரிய விட்டுட்டு இங்கே ஒரே ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம், நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடுசாக வெட்டிடணும். சேர்த்துட்டு ஒரு லேசாக அப்படியே வதக்கி கொடுங்க. லேசாக நம்ம தாளிப்பில் போட்டு சும்மா 2 தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு இங்கே ஒரு மீடியம் சைஸில் 3 பச்சை மிளகா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். கருவேப்பிலை 2 கொத்து கருவேப்பிலை நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். மல்லியில் கட் பண்ணது ஒரு கைப்பிடி அளவு, அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நமக்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. அதாவது வெங்காயம் முழுமையாக ரொம்ப வதங்கிடக்கூடாது. இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கின உடனே நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை அப்படியே தூக்கிட்டு இப்போ நம்ம அப்படியே தாளிப்பை தூக்கிட்டு ஏற்கனவே நம்ம பன் தோசைக்கு மாவு ரெடின்னு வச்சுருக்கோம்ல, அதில் கொட்டிடுங்க. இப்போ நம்ம வெங்காய தாளிப்பை தூக்கி மாவில் தட்டியாச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்து ஒரு குட்டி பவுல் எடுத்துட்டு முட்டை, இப்போ நம்ம இந்த பன் தோசைக்கு இன்னைக்கு 2 முட்டை எடுத்திருக்கோம். 2 முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. 2 முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. இப்போ நம்ம இந்த முட்டையில் இந்த மஞ்சள் தூளும் மிளகுத்தூளும் போட்டு நல்லா கலந்துடணும். நல்லா அந்த கருவை உடச்சி விட்டு கலந்துக்கங்க. முட்டையை நல்லா எந்த அளவுக்கு நம்ம கலக்க முடியுமோ அந்த அளவுக்கு கலக்கிடணும். நல்லா இந்த மாதிரி கலக்கிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு இப்போ நம்ம முட்டை கலக்கி எடுத்துகிட்டு ஏற்கனவே நம்ம பன் தோசைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் சேர்த்துருங்க. இப்போ நம்ம மாவோட நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு இப்போ தான் சேர்க்குறோம். ஒரு அரை டீஸ்பூனு தூள் உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம சூப்பராக கலக்கியாச்சு. அப்படியே மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பன் தோசையாக சுட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம பன் தோசை போட்டு எடுக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டியில் தான் எடுக்க போகிறோம். இது ஒரு ஆம்லேட் கரண்டி மாதிரி வச்சுக்கோங்களேன். இதை தான் எடுக்க போகிறோம். நீங்கள் வீட்டில் சும்மா சாதாரணமாக தோசை இருந்தால் கூட கொஞ்சம் அகலமாக ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கரண்டி சூடான உடனே எண்ணெய் ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய், நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்களோ கடலைனா இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் எதுனாலும் சரி எடுத்துகிட்டு அப்படி எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா கரண்டியில் லைட்டாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அப்படியே சுற்றி விட்ருங்க. இப்போ நம்ம இங்கே கலந்து வச்சுருக்கக்கூடிய மாவை அப்படி மெதுவாக கொண்டு வாங்க. அப்படியே மொல்லமாக ஊற்றிடுங்க. ஒரு 1.5 கரண்டி போல். இப்போ நம்ம சின்ன பர்னரில் தான் வச்சுருக்கேன். சின்ன பர்னரில் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு நமக்கு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. அந்த சைடு பூரா நல்லா வெந்து வரட்டும். அந்த கார்னர் பூரா நல்லா வெந்து வந்துருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா வெந்து வந்த உடனே நடுவில் இப்படி கொஞ்சம் மாவு இருக்க தான் செய்யும். நம்ம ஒரு ஸ்பூனை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி சைடெல்லாம் கோர்த்து விடுங்க. நம்ம நல்லா ப்ரௌன் வந்த உடனே இப்படி கோர்த்து விட்டுட்டு அப்படியே கோர்த்து எடுத்து அப்படியே புரட்டி விட்டுருங்க. நல்லா இது போல் புரட்டி விட்டுருங்க. இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் ஆகும், அந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான். நமக்கு அந்த மீடியமான ஹீட்டில் வச்சு சூப்பராக பன் தோசையை சுட்டு எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பன் தோசை ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்கும். அப்படியே இந்த பன் தோசையை அந்த சட்னியில் தொட்டு சாப்பிடும்போது அப்படியே இந்த வாயும் நாக்கும் படுவே பாடு. டேஸ்ட்டுக்கு அப்படியே தாண்டவமாடு. அந்த அளவுக்கு ருசியாகவும் நல்லா அருமையாகவும் இருக்குது. இதே போல் ஒரு பன் தோசையை நீங்களும் ஒரு சூப்பரான கார சட்னியோட செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.